எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் பங்களாதேஷ் பற்றி ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். ஒஸ்மான் ஹதி இதை பற்றி ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம் இன் டீட்டெயில். அவங்களுடைய ஜூலை 2025 ஸ்டூடெண்ட்ஸ் அப்ரைசிங் சொல்லக்கூடிய அந்த மூமெண்ட், அதில் மிக முக்கியமான ஃபேஸ், அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் மிக பிரபலமான ஒரு நபர், ஒரு இன்ஃப்ளூயன்சர், இந்த ஜமாத்தி இஸ்லாமியிலிருந்து பிரிந்து வந்து தன்னுடைய கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சியை இந்த தேர்தலை நோக்கி கொண்டு போகணும்னு நினச்சாலும், ப்ளஸ் பொலிட்டிக்கலாகவும் சரி ஐடியாலஜிக்கலாகவும் சரி இந்தியாவுக்கு மிக கடுமையாக எதிராக இருக்கக்கூடிய ஒரு நபர். அதே மாதிரி பங்களாதேஷில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்தியா தான் காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசியல் வியூகத்தை முன்னெடுத்துட்டு போயிட்டு இருந்த ஒரு ஆள். இது தவிர இந்தியாவுடைய 7 மாநிலங்கள், வடகிழக்கு மாநிலங்களை பங்களாதேஷோடு சேர்த்து காஷ்மீர் முழுவதும் பாகிஸ்தானோட சேர்த்து ஒரு திரித்து ஒரு மேப்பை வந்து வெளியிட்டு அதுக்கு பெரிய வரவேற்பெல்லாம் கிடச்சிது பங்களாதேஷில், பாகிஸ்தானில். அதன் பிறகு அடுத்த நாள் மர்ம நபர்களால் சுடப்படுறாப்புல, பிறகு ஒரு 3 நாள் கழித்து இறந்தும் போகிறாப்புல. அதுக்கு சம்மந்தப்பட்ட ஆட்களை தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி கடுமையான போராட்டம்லாம் இருந்தது. பிறகு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் அங்கே இருக்கக்கூடிய, அதாவது பிரபலமான அவங்க நாட்டுடைய மிக முக்கியமான அரசியல் தலைவர்களை புதைக்கக்கூடிய ஒரு கல்லறையில் இவருக்கு, இந்த ஒரு பர்டிகுலர் நபருக்கு அந்த இறுதி சடங்கு அப்படின்றது செய்யப்படுது. கிட்டத்தட்ட 2.5 லட்சம்லேருந்து 3 லட்சம் பேர் வந்ததாக அங்கே வந்து தகவல் வராங்க. நம்ம கிரவுண்ட் இன்புட் பார்த்தாலே தெரியுது. ப்ளஸ் வந்த வீடியோஸ் எல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு சைஸபிள் க்ரௌடு இருக்கிறது தெரியுது. இப்போ இந்த க்ரௌடோடைய நேச்சர் அப்படின்னு எடுத்திங்கன்னா, இவங்க கணிசமான அளவுக்கு ஒன்று எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டாக இருக்கிறாங்க, இல்லை ரேடிக்கலாக இருக்கிறாங்க. ஒரு இறுதி சடங்குக்கு வந்துட்டு போகக்கூடிய க்ரௌடு அங்கே உள்ளே இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸை அவங்களுடைய கடைகளை உடைச்சி சாமானை திருடிட்டு போகிறது, காய்கறியிலேருந்து உப்பு மூட்டையிலேருந்து தூக்கிட்டு போகக்கூடிய நிகழ்வெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல பங்களாதேஷ் ஹிந்து புத்திஸ்ட் கிறிஸ்டியன் யூனிட்டி கவுன்சில் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. BHBCUC அப்படின்ற ஒரு அமைப்பு பங்களாதேஷில் மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய, அதாவது ரிலீஜியஸ் மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய ஹிந்துக்கள், புத்தர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுடைய ஒரு யூனியன் தான் அது. இவங்க ஆகஸ்ட் 4லேருந்து 20, அதாவது ஷேக் ஹசீனா அவர்கள் வெளியேற்றப்பட்ட அந்த சமயத்தில் வெறும் ஒரு 16 நாளில் 2010 இன்சிடெண்ட் மைனாரிட்டிகளுக்கு எதிராக அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க 52 மாவட்டங்களில். இந்த 16 நாட்களில் மட்டுமே 69 கோயில்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா சில சர்ச்சுகள் மற்றும் பௌத்த சமயத்தை சேர்ந்தவங்க அகமதியா இஸ்லாமியர்கள் இவங்களோடதெல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு. 157 அங்கே இருக்கக்கூடிய குடும்பங்கள், மைனாரிட்டி குடும்பங்கள், அவங்களுடைய வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கு. எக்கச்சக்கமான பேர் இறந்துருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய மிஸ்இன்ஃபர்மேஷன் கேம்பெயினுமே சேர்த்து ரன் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் நம்ம மிஸ்இன்ஃபர்மேஷன் கேம்பெயினை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அதிகபட்சமாக பாகிஸ்தான், துருக்கி போன்ற நாடுகள்லேருந்து வந்ததும் நம்ம பார்த்தோம். அதன் பிறகு 2024, அதாவது ஒரு நவம்பர்லேருந்து இப்போ இருக்கக்கூடிய டிசம்பர் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக மைனாரிட்டிஸை டார்கெட் பண்ணக்கூடிய நிகழ்வுகள் நடந்துகிட்ருக்கு. ஃபஸ்ட்டு இந்துக்கள், 2வது அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், 3வது பௌத்தர்கள், 4வது எடுத்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அகமதியா பிரிவு இஸ்லாமியர்கள். இவங்க மேலே வந்து இந்த தாக்குதல் அதிகமானதை பார்த்தோம். இப்போ இந்த 3 நாள் ஒசாமா ஹதி கொல்லப்பட்ட பிறகு உலகத்தையே உலுக்கி போட்ட ஒரு சம்பவம், நம்ம மீடியாக்கள் பேசாத சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷில் சேர்ந்த ஒரு 27 வயது இளைஞர் ஹிந்து தீபு சந்திரதாஸுடைய மரணம். இப்போது இவர் ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்யக்கூடிய சாதாரண ஒரு ஒர்க்கர், மைமன் சிங் சொல்லக்கூடிய அந்த இடத்துல ஃபேக்ட்ரியில் வேலை செய்யக்கூடிய சாதாரண ஒர்க்கர், எந்த விதமான மத ரீதியான கருத்துக்கள் பேசாத ஒரு மனிதர், எந்த ப்ரூஃப், எந்த எவிடன்ஸுமே கிடையாது. அவங்க வந்து ஏதோ ப்ரோவோகேட் பண்ணாங்க, பேசினாங்கன்ட்டு. அப்படியே ப்ரோவோகேட் பண்ணால் கூட சட்டம் தான் தன் கடமையை செய்யணுமே தவிர தடிகட்டவனா தண்டல்காரனா அந்த நாடு உருப்படாது. இப்போ பங்களாதேஷில் எக்ஸாக்டாக தான் நடந்திருக்கு. கடுமையாக தாக்கப்பட்டு வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு அவருடைய நெஞ்சில் அந்த ஏறி குதித்து எலும்பெல்லாம் உடஞ்சி அதன் பிறகு நடு ரோட்டில் தீ வச்சு கொளுத்தப்படுறாரு. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ISIS ஸ்டைலில் தான் இந்த எக்ஸிக்யூஷன் அப்படின்றது நடந்திருக்கு. இது எங்கேயுமே ஒரு பிளாஸ்ஃபேமஸான ரிமார்க்கெல்லாம் எதுவுமே இல்லை. ஸ்டார்டிங்கில் அவங்க அதான் சொல்லியிருந்தாங்க. இத்தனைக்கும் காவல்துறையிட்ட ஒப்படைக்கப்பட்ட பிறகு காவல்துறையை மீண்டும் அவரை வெளியில் விட்டு, பாதுகாப்பு இல்லாமல் வெளியில் விட்டு இந்த சம்பவம் நடந்திருக்கு. இதுக்கு கடுமையான எதிர்ப்பு எங்கே கிளம்பிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிடையாது, நேபாளில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய இந்து இளைஞர்கள் சங்கங்கள் இவங்க எல்லாமே மிகப்பெரிய லெவலில் போராட்டம் பண்ணாங்க.
அதன் பிறகு டெல்லியில் ஒரு 25லேருந்து 30 பேர் பங்களாதேஷோட தூதரகத்தில் போய் இந்த மாதிரியான இந்த ஒரு இதுக்கு நியாயம் வேணும்னு சொல்லி நீதி கேட்டு போராடக்கூடிய ஒரு சின்ன சம்பவம் மட்டும் நடந்தது. யூனிஸோடைய அரசாங்கம் இப்போ இந்த ப்ரெஷர் அதிகமானதுனால 7 பேரை கைது செய்திருக்காங்க. அதுவும் நார்மல் செக்ஷன்ஸ் தான். அவங்க 7 பேர் எத்தனை நாள் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல. இப்போது இதில் என்ன பேஸாக ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் எமோஷன்ஸை ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நாட்டிலையுமே இந்த மைனாரிட்டி பேஸ்ட் அரசியல் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய லெவலில் முன்னெடுக்கப்படும். அதே மாதிரி பங்களாதேஷில் ஷேக் ஹசீனாவுடைய அவாமி லீக்கு மிகப்பெரிய ஓட் பேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே மைனாரிட்டிகளாக இருக்கக்கூடிய ஹிந்துக்கள், அதன் பிறகு கிறிஸ்தவர்கள், வைணவர்கள், இவங்க எல்லாமே இருக்கிறாங்க. ஸோ இவங்க தான் இவங்க தான் மெயினாக அங்கே வந்து அவாமி லீக்கு ஒரு ஓட் பேங்காக இருக்கிறாங்க. இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு கணிசமான பேர் பார்த்தீங்கன்னா அவாமி லீக்கில் பார்ட்டி மெம்பர்ஸாக இருக்கிறாங்க, மினிஸ்டர்ஸாக கூட 2-3 பேர் இருக்காங்க. ஸோ இவங்களை வச்சு சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்றது தான் அந்த வயலன்ஸோடைய ஸ்டார்டிங் ஃபேஸ். ஆனால் இப்போ நடக்கக்கூடிய வயலன்ஸ் அப்படின்றது அவாமி லீக் இல்லை. இப்போது ஒரு வருஷத்துக்கு 1.25 வருஷம் ஆச்சு. அவாமி லீக் பவரில் கிடையாது. பவர் இவங்க கிட்ட தான் இருக்குது. இப்போ இந்த யூனிஸோட கவர்மெண்ட்டில் கேபினட் ரேங்கில் தடை செய்யப்பட்ட ஜமாத்தி இஸ்லாமியோடைய அமைச்சர்கள் இருக்கக்கூடியதை பார்க்க முடியுது. ஜமாத்தி இஸ்லாமி பாகிஸ்தானோடைய நேரடி கண்ட்ரோலில் இருக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நாடுகள் அப்படின்றதெல்லாம் விஷயமே கிடையாது, பவுண்டரியே கிடையாது. ஐடியாலஜி சித்தாந்தம் அப்படின்றது ஒன்று தான். ஸோ பங்களாதேஷோடைய ஜமாத் வேறு, பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ஜமாத்தியல் இஸ்லாமி வேறு அப்படி கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அவங்க இன்றைக்கி பவருக்கு வரும்போது இது ஒரு ஐடியாலஜிக்கல் பேஸ்டு டார்கெட்டை தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் ஏன்னா இது எப்படி சொன்னாங்கன்னா அந்த டைமில் இது ஒரு பொலிட்டிக்கல் ரைவல்ரி. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அவங்க ஏற்கனவே பாதிக்கப்பட்டவங்க இவங்களை வந்து கடுமையாக தாக்குனாங்க, அப்படிப்பட்ட ஒரு நரேட்டிவ் தான் அந்த டைமில் இருந்துச்சு. அதில் ஓரளவுக்கு உண்மையும் இருக்கக்கூட. ஆனால் இப்போ நடக்கக்கூடிய வயலன்ஸ் அப்படின்றது இது ரிலீஜனை பேஸ் பண்ணி மைனாரிட்டிஸை டார்கெட் பண்ணக்கூடிய வயலன்ஸாக தான் இங்கே ரிப்போர்ட் ஆகிருக்கு. குறிப்பாக இந்த BHBCUCன்ற அமைப்பு, பங்களாதேஷ் இந்து புத்திஸ்ட் கிறிஸ்டியன் யூனிட்டி கவுன்சில், இதை தான் அவங்க ரொம்ப மெயினாக சொல்கிறாங்க. இப்போது ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நடக்கக்கூடிய ரேடிகலைசேஷன், இப்போது இஸ்லாமிக் சத்தர் ஷிபீர் அப்படின்ற ஒரு அமைப்பு, இது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் விங். 2001 2006 மிகப்பெரிய லெவலில் இவங்க கலவரங்கள் பண்ணாங்க. அந்த டைமில் 18,000க்கும் அதிகமான இன்சிடென்ட் ரிப்போர்ட் ஆச்சு. இப்போ மீண்டும் அந்த ஆர்கனைசேஷன் ஃப்ரண்ட் லைனில் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. தடை செய்யப்பட்ட ஜமாத்தி இஸ்லாமி தடை நீக்கப்பட்டு பயங்கரவாத சம்மந்தப்பட்ட குற்றங்களில் தண்டிக்கப்பட்டு ஜெயிலில் இருக்கவங்க கூட இன்றைக்கி ரிலீஸ் ஆகி அவங்களும் இன்றைக்கி சுதந்திரமாக சுற்றக்கூடியதை நம்ம பார்க்க முடியுது. இப்போ இந்த இடத்துல தான் திங்ஸ் வந்து பயங்கர காம்ப்ளிகேட் ஆகுது. ஏன்னா இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு பவர் இப்போ யூனிஸ் கிட்ட கிடையாது. யூனிஸ் வளர்த்து, ஏன்னா யூனிஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யூனிஸ் வெறும் ஜஸ்ட் ஒரு கைப்பாவை தான். நீங்கள் ஆட்சி மாற்றம்லாம் கொண்டு வரணும் அப்படின்னா ஸ்ட்ரீட் பவர் அப்படின்றது வேணும், ஒரு ரா ஸ்ட்ரீட் பவர் அப்படின்றது வேணும். ஸோ அந்த ரா ஸ்ட்ரீட் பவர் யூனிஸ்ட்ட கிடையாது. அந்த பவரை கொடுத்தது யாருன்னா இந்த அமைப்புகள், இந்த ரேடிகலைஸ் அமைப்புகள். இன்றைக்கி அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு யூனிஸ் இருக்காப்புல. காவல்துறையை தாண்டி துணை இராணுவத்தை தாண்டி ஒரு நாட்டுக்கு அரணாக இருக்கக்கூடியது, மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடியதுன்னா இவங்களுடைய இராணுவம் தான். அவங்க இராணுவமே இப்போது 2-3 இதுவாக டிவைடாக இருக்குது. ஒன்று அவாமி லீக் இருக்கக்கூடிய ஷேக் ஹசீனா ஆதரவாளர்கள் இன்னமும் இருக்கிறாங்க, அங்கே கணிசமான மூத்த அதிகாரிகளும் இருக்காங்க. அதோட எதிர்க்கட்சியாக, ட்ரெடிஷ்னல் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி மற்றும் அதாவது பேகம் கலிதா ஜியா அவங்களுக்கு ஆதரவாகவும் இருக்கிறாங்க. பட் இப்போ கணிசமான அளவுக்கு ஜமாத்தி இஸ்லாமியோட ஆட்களும் உள்ளே இருக்கிறதுனால இராணுவம் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை, அவங்களால எடுக்க முடியல. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, பங்களாதேஷில் ஜூலை 2024 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா போலீஸே ஸ்ட்ரைக்கில் போனாங்க. காவல்துறை ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா அந்த நாடு என்ன ஆகுன்றத பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ பங்களாதேஷை பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம இப்போது 2 முக்கியமான அப்டேட்ஸ் நடந்திருக்கு. அதாவது இந்திய தூதரகம், இந்தியா தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க ஊடகங்கள் மிகப்பெரிய லெவலில் செய்தி போட்டு, இப்போ ஒசாமா ஹதியை மர்ம நபர்கள் கொன்னாங்க, அப்போ அதுக்கான எவிடன்ஸை நீங்கள் கொடுக்கணும். அவங்களோட ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 50 கோடி ரூபாய் இப்போ சன்மானம்லாம் கொடுத்துருந்தாங்க இந்த தகவலை பற்றி, இந்த குற்றத்தில் ஈடுபட்டவங்களை பற்றி தகவல் கொடுத்தான்ட்டு. அப்போ வெறும் ஊடக செய்திகளை மட்டும் நீங்கள் பரப்பிட்டு இருக்கீங்க, அதை பேஸ் பண்ணி நீங்கள் டிப்ளமேசி பேச முடியாது. அதன் பிறகு இந்த 25-30 பேர் பங்களாதேஷில் டெல்லியில் இருக்கக்கூடிய பங்களாதேஷ் தூதரகத்துக்கிட்ட ஒரு அடையாள போராட்டம் நடத்துகிறாங்க. அங்கே வந்து ஹை செக்யூர்ட் ஏரியா, நான் பர்சனலாக டெல்லியில் இருந்ததுனால சொல்கிறேன், அங்கே வந்து ஆயுதங்களோ எதுவும் நீங்கள் ஒரு பதாகை கூட பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போக முடியாது. இப்போ உடனடியாக பங்களாதேஷ் ஊடகங்கள் என்ன கவர் பண்ணாங்கன்னா, இந்தியா இங்கே இருக்கக்கூடிய ஹிந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப் வந்து பங்களாதேஷோட தூதரகத்துக்கு
அச்சுறுத்தல் கொடுத்துருக்குறாங்க, தூதரக அதிகாரியை கொண்டுடுன்னு சொல்லி மிரட்டியிருக்காங்கன்ட்டு. இப்போ அப்படி மிரட்டினதுக்கான சான்று என்ன? ரெண்டாவது அந்த விஷுவல்ஸை பார்த்தாலே தெரியுது, அவங்க இந்த செத்துப்போன ஒரு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹிந்துவுக்கு நியாயம் கேட்டு அவங்க போராடிட்டு இருக்காங்க. சில கோஷங்கள் வந்து எழுப்பப்படுது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அது மட்டும் கிடையாது, வேறு சில கோஷங்களை எழுப்புனாங்க அப்படின்ட்டு. வீடியோ பேஸ்ட் எவிடன்ஸ் யார் பார்த்தாலுமே அந்த வீடியோ வந்து நம்ம தெளிவாக சொல்லலாம். இதுக்கு பதிலடியாக இந்தியா என்ன சொன்னாங்கன்னா, இது கம்ப்ளீட் ப்ராபகண்டா, பங்களாதேஷோட ஊடகங்கள் இது பண்ணுறாங்க. 25 பேர் தூதரகத்துக்கிட்ட வந்தது உண்மை தான், அவங்க போராட்டம் பண்ண உண்மை தான், வெறும் சில நிமிடங்களில் எங்களை காவல்துறை அகற்றிட்டாங்கன்ட்டு. ஆனால் இந்திய தூதரகம் துணை தூதரகம் இப்போது சிட்டகாங்கில் மூடப்பட்டிருக்கு. தூதரகத்தோடைய வாசலில் கல்லெறி நடந்திருக்குது. தூதரகத்தை செங்கலாக பிரிச்சுருவோன்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் அங்கே வந்து ஒன்று கூடி எதிர்த்து நிற்கக்கூடியதை பார்க்க முடியுது. ஸோ இதையும் இவங்க ஈக்குவேட் பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரியுது. அதன் பிறகு பதிலுக்கு பங்களாதேஷோடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்கிறாரு, இல்லை அங்கே வந்து குரூப்ஸ் இருந்தது உண்மை தான், எங்கள் தூதருக்கு இதுக்கு வந்து இது எப்படி நீங்கள் அவ்வளோ தூரம் நெருங்க விட்டீங்கன்ட்டு. இதே கேள்வி இந்தியாவும் கேட்கலாம்ல. நீங்கள் 500 மீட்டர் தள்ளி ஒரு ஆட்கள் அங்கே போய் நிற்கும்போது உங்களுக்கு வந்து இது ஒரு வயலேஷன் தெரிஞ்சதுன்னா, நீங்கள் தூதரகத்தோடைய வாசலில் கல்லெறி வரைக்கும் எப்படி விட்டீங்க? ஏன்னா தூதரகம் அப்படின்றது வியன்னா கன்வென்ஷன் படி தூதரகத்தின் மேலே தாக்குதல் நடத்த அந்த நாட்டின் மீது தாக்குதல் நடத்தினது அதிகம். இட்ஸ் அ ஆக்ட் ஆஃப் வார். ஸோ இப்போ இந்த இடத்துல டிப்ளமேட்டிக்கலாக மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திச்சிருக்கு. மேபி இதே ரேஞ்சில் போச்சு அப்படின்னா கொஞ்ச நாட்களில் நம்ம வந்து தூதரகத்தை மூடக்கூடிய நிலைமையோ இல்லை தூதரகத்தில் ஆட்களை கம்மி பண்ணக்கூடிய நிலைமையோ வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ சப்ஜெக்ட் என்ன, கிரெக்ஸ் என்ன அப்படின்னு நம்ம கிளியராக பார்த்தோம்னா 3 விஷயம். யூனிஸ் அரசாங்கம் தேர்தல் நடத்தி இன்னொருத்தங்கிட்ட, அதாவது யூனிஸ்ன்ற தனிநபர் தேர்தல் நடத்தி இன்னொருத்தங்கிட்ட ஆட்சி அதிகாரத்தை கொடுக்க விருப்பம் இல்லை. யாருமே ஆட்சி அதிகாரத்தை பவர் இன்னொருத்தருக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்போ யூனிஸுக்கும் அதுதான் தேவை. யூனிஸுக்கு பின்புலமாக நிற்கிறது அமெரிக்கா. ஏன்னா இதே ஒஸ்மான் ஹாதியோடைய மரணத்துக்கு அவங்க வந்து ட்வீட் போடுறாங்க. இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான ஆக்டிவிஸ்ட் இவங்களுடைய மரணங்கள் அன்றாடம் நடக்குது. அமெரிக்காலே பல மரணங்கள் நடந்திருக்கு அந்த மாதிரி. ஆனால் அவங்களுக்கெல்லாம் வருந்து கட்டாதவங்க இங்கே வராங்க. ஸோ அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் யூனிஸை வச்சு இந்த இடத்துல தன்னுடைய ஜியோ பாலிட்டிக்ஸை ப்ளே பண்ணணும்னு பார்க்குறாங்க. அவங்களுக்கு பங்களாதேஷ் மேலே ஏன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது சிம்பிள் ஒரே தான். இண்டோ பசிபிக்கோடைய செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜியில் ஒரு மிகப்பெரிய துறைமுகத்தை கொண்ட ஒரு நாடு, சைனாக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய நாடு, சைனாவை எல்லை கொண்ட நாடு. ஸோ அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது பங்களாதேஷை அந்த ஆங்கிளில் மட்டும் பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து அங்கே ஜனநாயகம் வீழுது, இல்லை ஒருத்தவங்ககிட்ட ஆட்சி போகுது, இதெல்லாம் வந்து விஷயமே கிடையாது. அடுத்தது எடுத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் ஜமாத்தி இஸ்லாமி மூலிமா தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தலை கிழக்கு பக்கம் கொடுக்கணும்னு சொல்லி பாகிஸ்தான் முன்னெடுப்பாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. இதில் 3வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா ரொம்ப தெளிவாக மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அவங்களோட எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட், குறிப்பாக சிட்டகாங் துறைமுகத்தில் எக்காரணத்தை கொண்டும் அமெரிக்கா வரவிடக்கூடாது. மியான்மரில் ஜுண்டாக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய சைனாக்கு இந்த இடத்துல பங்களாதேஷை பயன்படுத்தி அமெரிக்கா இந்த அரக்கன் ஆர்மியை பயன்படுத்தி அவங்கள வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதை விடக்கூடாது, மியான்மரை பிடிச்சி வைக்கணும், பங்களாதேஷை பிடிச்சி வைக்கணும். ஸோ டாக்டிக்கலாக அவங்களும் இந்த ரேடிக்கல் அமைப்புகள்கிட்ட தனியாக பேசுகிறாங்க. பொது எதிரியாக வந்து அவங்க இந்தியாவை பார்க்குறாங்க. பாகிஸ்தானும் சரி, சைனாவும் சரி. இப்போது மிக முக்கியமான நாடு இந்தியா. 4097.6 கிலோமீட்டர் பார்டரை கொண்ட ஒரு மிகப்பெரிய நாடு. 17 கோடி மக்கள் அங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு 15% வரைக்கும் இந்துக்கள் மற்றும் மைனாரிட்டிகள் இருக்கிறாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் 1970 நிகழ்வுகள் 71 நிகழ்வுகள் மீண்டும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நேரத்தில் இந்தியா இதை பாதுகாக்கணும் அப்படின்ற போது பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி சசி தரூர் அவர்கள் ஏற்கனவே இதை பற்றி நம்ம பேசியிருந்தோம். 3 முக்கியமான பாயிண்ட் அவர் சொல்கிறாரு. முதல்ல இது த்ரெட்டு, இந்த அச்சுறுத்தல் அப்படின்றது இனி உண்மைதான், பங்களாதேஷை இனி நம்ம நட்பு நாடாக பார்க்க முடியாது, காலங்கள் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு அப்படின்ட்டு. 2வது எடுத்தீங்க அப்படின்னா பார்டர் ஃபென்சிங் அவங்க சொல்கிறாங்க. 3வது டிப்ளமேட்டிக்கலாக நம்ம கொஞ்சம் என்கேஜ் பண்ணணும், பொலிட்டிக்கல் ரியல் என்மிட்ன்றது நடந்திருக்குன்ட்டு. இப்போது பாசிட்டிவாக இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை உள்ளே இழுக்கணும், ஒரு இராணுவ நடவடிக்கைக்கு உள்ளே இழுக்கணும் அப்படின்ட்டு தான் இவங்க எல்லாருமே செயல்பட்டு இருக்காங்க. மொமெண்ட் இந்தியா இராணுவம் உள்ளே போச்சு அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பாகிஸ்தான் பண்ண படுகொலை, இனப்படுகொலை 1970-71 ஆப்ரேஷன் சர்ச் லைட் 30 லட்சம் மக்கள், ஒருத்தர் 2 பேர் கிடையாது, கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் ஆகி ஒரு யங்காக இருக்கக்கூடிய ஒரு நேஷன் இனி வரக்கூடிய காலங்களில் இங்கே இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள், இப்போ சின்ன பசங்களாக இருக்கவங்க அடுத்த ஒரு 5 தலைமுறைக்கு இந்தியாவை மிகப்பெரிய ஒரு எதிரியாக பார்த்து இந்தியாவுக்கு ஒரு வன்மமான ஒரு நிலையை அவங்க எடுப்பாங்க. இதை நம்ம பல இடங்களில் பார்த்துருக்குறோம். இலங்கையில் நம்ம பார்த்தோம். இதே மாதிரியான நிலைமை பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் அப்போது நம்ம உருவாக்கி கொடுக்கும் பொழுது இன்றைக்கும் நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் கூட பார்க்கலாம், தியேட்டரில்
10 காசு எக்ஸ்ட்ரா கொடுத்து, அதே மாதிரி உங்களுடைய ஸ்டாம்ப் நம்ம அன்றைக்கு பயன்படுத்திட்டு இருந்த போஸ்டல் ஸ்டாம்பில் 1 காசு எக்ஸ்ட்ரா கொடுத்து இந்திய மக்கள் நன்கொடையாக கொடுத்து தான் அந்த நாட்டையே உருவாக்குனாங்க. அதில் மிகப்பெரிய பங்களிப்பு ஒவ்வொரு இந்தியருக்கும் இருக்குது. ஸோ இன்றைக்கி இது கம்ப்ளீட்டாக மாறி இருக்குது, அப்போ பாசிட்டிவாக எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பங்களாதேஷோட இராணுவமும் இந்திய இராணுவமும் ரொம்ப கூட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. பங்களாதேஷோட இராணுவ அதிகாரிகள் இங்கே இந்தியாவில் தான் பயிற்சி பெற்றுட்டு இருக்காங்க. நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. இந்தியாவுடைய கடற்படை தளபதி சீஃப் அட்மிரல் தினேஷ் திரிபாதி அவர்கள் சொன்னார், பங்களாதேஷ் நண்பன் தான். இது ஒரு டெம்பரரி ஃபேஸு, பொலிட்டிக்கலாக ஒரு சில முன்ன பின்ன இருக்க தான் செய்யும். பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்றும் பெருசாக அழட்டிக்க தேவையில்லை. நண்பன் அப்படின்ற வார்த்தையை அஃபிஷியல் கெப்பாசிட்டிலேருந்து நேவல் சீஃப் வந்து யூஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் பேகம் கலிதாசி அவர்களுடைய உடல்நிலை கொடுத்து விசாரித்து கவலை தெரிவித்து மெசேஜ் அனுப்பிச்சார். அவங்களுமே ரொம்ப பாசிட்டிவாக ஒரு ரெசிப்ரோகேட் பண்ணாங்க அந்த இடத்துல. இப்போ இந்த இடத்துல ஒரு பேலன்ஸ்டு ரிலேஷன் அப்படின்றது இந்தியாவுக்கு தேவை. ஆனால் நிறைய ரீகாலிபிரேஷன் நடக்கும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த வன்மம், இவங்க பரப்பக்கூடிய போலி செய்திகள் எல்லாமே இப்போ அடிப்படையாக யூனிஸுக்கு பவரை ஹேண்ட் ஓவர் பண்ணக்கூடாது. மாணவர் புரட்சி அப்படின்னு சொல்லி வந்த இந்த புது பார்ட்டி, நேஷ்னல் சிட்டிசன் பார்ட்டி, இந்த மாணவர்களுடைய அமைப்பு, இவனுங்களுக்கு பங்களாதேஷை மீண்டும் ஒரு நல்ல ஒரு நாடாக மாற்றுறதுக்கு, அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதுக்கு அப்படின்ற எந்த விதமான ஒரு பிளானும் கிடையாது, ஒரு செயல் திட்டமும் கிடையாது, தேர்தல் அறிக்கையே கிடையாது இவங்ககிட்ட. 3வது பிஎன்பி, ஒரு ஏஜிங் லீடர் தாரிக் அவருடைய சன் வந்து இப்போது யூகேயில் இருக்காப்புல. கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியாது, யூகேலேயே அதிக காலம் வாழ்ந்தவர். ஸோ இருந்தாலும் அந்த கட்சி ஜெயிக்கும். இன்றைக்கி எலெக்ஷன் வச்சாலும் அந்த கட்சி நிச்சயமாக ஜெயிக்கும். 4வது மிக முக்கியமான கட்சியான அவாமி லீக் தேர்தலே கிடையாது. ஸோ ஒரு பாஸ்டப்பான ஒரு டெமோக்ரஸி. இன்றைக்கி அவங்களுடைய அடையாள மாற்றமும் நடந்துருக்கு. செக்குலர் நாடாக, ஒரு இந்தியாவுடைய துணை கொண்டு உருவான ஒரு செக்குலர் நாடாக, ஒரு ரிப்பப்ளிக்காக அவங்க இல்லாமல், ஜனநாயக நாடாக இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிலீஜியஸ் பேஸ்ட் ஐடென்டிட்டி அந்த மாதிரி ஒரு நாடாக மாறணும் அப்படின்னு சொல்லி இந்த ஜமாத்தி அமைப்புகள் முன்னுக்கு நின்று செயல்பட்டு இருக்காங்க அங்கே இருக்கக்கூடியவங்க. ஸோ இதில் பல குளோபல் பிளேயர்ஸுக்கு அட்வான்டேஜஸ் இருக்குது. நம்ம எல்லாத்தையுமே நம்ம ஏற்கனவே டீட்டெயிலாக பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல சில முக்கியமான ஒப்பந்தங்கள் வருது. கங்கை நதி ட்ரீட்டி அந்த ஒப்பந்தம் அப்படின்றது 26 ரெனியூவுக்கு வருது. டீஸ்டார் ரிவர் ட்ரீட்டி அது இன்னும் பிரச்சனையில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்தியாவுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக மூவ் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த இடத்துல தான் நமக்கு 2 கடமைகள் இருக்குது. ஒன்று, தார்மீகமாக அங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டிகளை ப்ரொடெக்ட் பண்ணணும். அதற்கு லோக்கல் லெவலில் இந்தியா இறங்கி என்கேஜ் பண்ணணும் அப்படின்றதான் நம்மளுடைய தாழ்மையான கருத்து. 2வது, இந்த தேர்தலை எப்படியாவது நடத்துறதுக்கு இந்தியா புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா யூனிஸ் கையில் இந்த அரசாங்கம் இருக்கிற வரைக்கும் இது எவன் வேணாலும் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்றது இருக்கும். இவங்க பிஎன்பியே வந்தால் கூட கண்டிப்பாக இவங்களை கட்டுக்குள்ளே வைப்பாங்க. ஒருவேளை ஜமாத்தி இஸ்லாமி ஒரு பொலிட்டிக்கல் பவராக முன்னாடி வந்துட்டாங்க, நாளைக்கு ஒரு கொயலேஷன் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துலையுமே அந்த இந்திய வெறுப்பு, ஹிந்து வெறுப்புன்ற கட்டத்தில் தான் அவங்க வந்து பாலிட்டிக்ஸை மூவ் பண்ண போகிறாங்க. அதுக்கும் நம்ம ரெடியாக இருக்கணும். 4வது, இங்கே இருக்கக்கூடிய எல்லை இன்றைக்கி அவசர நிலையில் இந்த எல்லையை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணணும். ஸ்மார்ட் ஃபென்சிங் அப்படின்றது வேணும். இந்தியாவுடைய மிலிட்ரி போஸ்டர் ஃபோமாக இருக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கணும். நம்ம உள்ளே போகணும்னு தேவையில்லை. அந்த இதை வந்து ஏற்கனவே இராணுவத்தினர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பங்களாதேஷுக்கும் நல்லா தெரியும் இந்திய இராணுவத்தோட வலிமை என்ன, அவங்களோட லெவல் என்னன்றதும் அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஒன்றும் கிடையாது. ஸோ பிப்ரவரி மாதம் வரை அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டிகள் மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்காங்க அப்படின்றதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ரியாலிட்டி. என்ன நடக்குன்றதை இன்னொரு டீட்டெயில் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.